நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பிராணிகளின் பிற பிறப்புகளை பற்றி நாரதருக்கும் தேவலருக்கும் நடந்த பேச்சை குறித்து தான் சேவிக்கின்றோம். இந்த விஷயத்திலும் நாரதருக்கும் அசிதர் என்னும் தேவலருக்கும் நடந்த சம்ஹாத ரூபமான பழைய சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். உட்கார்ந்திருக்கிறவரும் பிராயம் முதிர்ந்தவருமான தேவலரை நாரதர் புத்திமான்களுள் சிறந்தவராக அறிந்து பிராணிகளுடைய உற்பத்தி நாசங்களை பற்றி, ஸ்தாவர ஜங்கம ஸ்வரூபமான இந்த பிரபஞ்சமானது எதிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டது, முடிவில் எதை அடைகிறது, அதை நீங்கள் எனக்கு நன்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க அசிதர் சொல்ல ஆரம்பித்தார். காலமானது பிராணிகளின் வாசனையினால் ஏவப்பட்டு எவைகளால் பிராணிகளை படைக்கிறதோ அவைகளை பஞ்சமகா பூதங்கள் என்று பூதவாதிகள் சொல்லுகின்றார்கள். காலமானது பரமாத்மாவால் ஏவப்பட்டு அந்த பூதங்களால் பிராணிகளை படைக்கிறது. யார் இவைகளை காட்டிலும் வேறு ஒன்றை சொல்லுவானோ அவன் பொய் சொல்லவன் ஆவான் என்பதில் சந்தேகமில்லை நாரதரே. இந்த ஐந்தையும் எப்பொழுதும் இருப்பவையும் சரியாதவையும் ஆதி அந்தம் முதலியவற்றை பெரிய தேஜஸான மகா தத்துவத்தினுடைய குவியல்களும் இயற்கையாகவே காலத்தை ஆறாவதாக அடையவும் அப்பு ஆகாயம் பிருத்திவி வாயு அக்னிகளுமாக அறிய கடவீர். இந்த பூதங்களுக்கு மேற்பட்டு சந்தேகம் இல்லாமல் பதார்த்தம் சித்திக்கிறதில்லை. அப்படி சொல்லுகிறவன் திருஷ்டாந்தத்துடனும் சொல்ல மாட்டான், யுக்தியுடனும் சொல்ல மாட்டான். சந்தேகமில்லை, அசத்தையே சொல்லுவான். இந்த ஆறையும் எல்லாமானவைகளாக அறிய கடவீர். இவை எதனுடைய காரியங்களோ அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தையும் அறிய கடவீர். பூதங்கள் 5, காலம் 1, விஷய சூன்யங்களான வாசனை அஞ்ஞானம் 2 ஆகிய நிலை பெற்ற இந்த 8 பூதங்களும் ஸ்தாவர ஜங்கமங்களுமான பிராணிகளுக்கு உற்பத்தி காரணங்கள். அவைகளிலேயே நாசத்தை அடைகின்றன, அவைகளிலிருந்தும் உண்டாகின்றன. ஜந்துவானது அவைகளை அனுசரித்து நசித்தாலும் மறுபடியும் 5 விதமாகிறது. அந்த 5 விதத்தினுடைய தேகம் பூமியின் விகாரம் ஸ்தோத்திரம் ஆகாயத்திலிருந்தும் உண்டானது. சூரியனிடமிருந்து நேத்திரமும் வாயுவினிடத்தில் இருந்து பிராணனும் ஜலத்திலிருந்து இரத்தமும் உண்டாகின. கண்கள், மூக்கு, காதுகள், துவக்கு, 5வதான நா இந்த இந்திரியங்களையும் பார்த்தல், கேட்டல், முகர்தல், பரிசித்தல், சுவையறிதல் என்கின்ற இந்திரிய விஷயங்களுடைய ஞானங்களையும் கவிகள் அறிகிறார்கள். ஒத்திருப்பதனாலே 5 இந்திரியங்களின் விஷயத்திலும் 5 குணங்களையும் அறிவாய். ரூபம், கந்தம், ரசம், ஸ்பரிசம், சப்தம் இவைகளையே அவைகளின் குணங்கள். 5 இந்திரியங்களாலும் 5 குணங்கள் 5 விதமாக அறியப்படுகின்றன. ரூப, ரச, கந்த, ஸ்பரிச சப்தங்களான அவற்றின் குணங்களை இந்திரியங்கள் அறிவதில்லை. ஜீவனோ அவைகளால் அவைகளை அறிகின்றான். சித்தமானது இந்திரிய சமூகத்திற்கு மேலானது. அதை பார்க்கிலும் மனம் மேலானது. மனத்தை காட்டிலும் புத்தி மேலானது. ஜீவன் புத்தியை காட்டிலும் மேலானவன். எந்த பிராணியானது இந்திரியங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினைத்து தீர்மானம் செய்கின்றதோ அந்த பிராணியானது முதலில் இந்திரியங்களால் விஷயங்களை தனித்தனியாக அறிகிறது. பிறகு மனத்தால் விசாரித்து அப்பால் புத்தியால் நிச்சயிக்கிறது. ஆத்ம விசாரம் செய்கிறவர்கள் சித்தம், இந்திரிய கூட்டம், மனம் 8வது புத்தி, இந்த 8ஐயும் ஞானேந்திரியங்களாக சொல்லுகின்றார்கள். பாணி, பாதம், பாயு, மேகனம் 5வது முகம் என்று சொல்லப்பட்ட கர்மேந்திரியங்களையும் கேள். பேசுவதற்கும் ஆகாரம் செய்வதற்கும் உரிய இந்திரியம் முகம் என்று சொல்லப்படுகிறது. நடப்பதற்குரிய இந்திரியம் பாதங்களாகவும் கர்மாவை செய்வதற்குரிய இந்திரியமாக கரங்களாயும், பரிஷத்தை விடுவதிலும் காமத்தால் வீரியத்தை விடுவதிலும்
சமமான தொழிலை உடைய இந்திரியங்கள் பாயுவாகவும் மேகனமாகவும் சொல்லப்படுகின்றன. என்னால் சாஸ்திரத்தை ஒத்து மனத்தை ஆறாவதாக உடையவையும் வாக்கு முதலானவைகளுடன் கூடினவையுமான ஞானேந்திரியங்களும் ஞானம் சேஷ்டை என்கின்ற எல்லா இந்திரியங்களின் குணங்களும் நன்கு சொல்லப்பட்டன. இந்திரியங்களுக்கு எப்பொழுது அது சிரமத்தால் தம் செய்கைகளிலிருந்து ஒழிவு ஏற்படுகிறதோ அப்பொழுது மனிதன் இந்திரியங்களை தியாகம் செய்துவிட்டு தூங்குகிறான். இந்திரியங்கள் ஒளிவடைந்து மனம் ஒளிவடையாமல் இருக்குமானால் விஷயங்களையே பற்றி நிற்கின்றான். அதை ஸ்வப்ன அனுபவமாக அறிய வேண்டும். சொப்னத்தில் சாத்விகமும் ராஜசும் தாமசுமான வாசனா ரூபமாகிய சூக்ஷ்ம விஷயங்கள் புண்ணிய பாவ கர்மங்களுடன் கூடிக்கொண்டிருக்கும். அவைகளில் சிலர் அந்த சாதவிகங்களை சிலாக்கின்றார்கள். அப்படி மற்றவைகளை சிலாயிப்பதில்லை. சாத்விகனுடைய அந்த கருத்தானது ஆனந்தம், கர்மங்களின் சித்தி, ஞானம், உயர்ந்த கதிக்கு காரணமான தர்மம் என்னும் தனக்கு காரணங்களாகிய இந்த ஜாகிரத் வாசனமயமான விஷயங்களை பற்றி நிற்கிறது. இவ்வாறு சாத்விக ராஜச தாமசங்களில் யார் எப்படிப்பட்ட வாசனையை அடைந்திருக்கிறானோ அவனுடைய நினைவு அந்த வாசனையை பற்றுகிறது. ஜாகிரத் ஸ்வப்னங்களில் உண்டான இரண்டு வாசனங்களுடைய பிரத்யக்ஷமான நாசமானது நித்தியம் விரும்பப்பட்டதாக இருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், பிராணன், ஞானேந்திரிய, கர்மேந்திரியங்கள் ஆக இந்திரியங்கள் 14, சாத்விக ராஜச தாமச வாசனைகள் 3 ஆக 17 குணங்களாக எண்ணப்பட்டிருக்கின்றன. இவைகளுக்கு 18ஆம் அவன் தேகி. யார் சரீரத்தில் இருக்கின்றானோ அவன் அழிவற்றவன் அல்லது சரீரத்துடன் அந்த 17 சேர்ந்து ஆக 18 சரீரிகளான ஜீவர்களுக்கு குணங்கள். அவைகள் சரீரையை பற்றி நிற்பவை, அப்படியே பற்றி கொண்டு நிற்பவை. சரீரம் பிரிந்தபோது சரீரத்துடன் சேர்ந்த அவைகள் இருப்பதில்லை. அல்லது பிரிவாக பஞ்சபூத விகாரமான சரீரம் என்றும் கர்மேந்திரியம் அவைகளின் சேஷ்டை ஆக 10, ஞானேந்திரியம், சித்தம், மனம், புத்தி ஆக 8 சேர்ந்து சரீரத்துடைய குணங்கள் அல்லது ஜாட்டர் அக்னியுடன் சேர்ந்து இருப்பதும் பஞ்சபூத விகாரமான ஒரு கூட்டம். இந்த சங்கமான சரீரத்தை மகானான ஆத்மாவானவன் பிராணவாயுவுடன் கூட நன்கு தரிக்கின்றான். அந்த பிராணன் உண்மையான திறமையுள்ள ஆத்மாவினுடைய தேகத்தை நசிக்க செய்வதற்கு காரணம். ஒரு பொருள் எப்படி உண்டாகிறதோ அப்படியே அழிவை அடைகிறது. இந்த ஜீவன் புண்ணிய பாவம் நசித்தவுடன் வேறு புண்ணிய பாவத்தால் ஏவப்பட்டு கர்மாவினால் ஏற்பட்ட சரீரத்தை காலத்தாலே அடைகின்றான். எப்பொழுது ஒரு ஆதாரத்தை பற்றியவனான இந்த தேகத்தினால் அந்த தேகி காலத்தினால் ஏவப்பட்டு ஜீரணமான வீட்டை விட்டு மறு வீட்டை அடைவது போல மீண்டும் மீண்டும் ஒரு சரீரம் விட்டு மறு சரீரத்தை அடைகின்றான். நிச்சய ஞானத்தை உடைய பண்டிதர்கள் அதை நோக்கி பச்சாதாபம் படுவது இல்லை. சரீரம் தமதென்னும் அபிமானம் உள்ள எளிய அறிவுள்ள மக்கள் பச்சாதாபப்படுகிறார்கள். இவன் ஒருவனையும் சேர்ந்தவன் அல்ல, இவனை சேர்ந்தவனும் ஒருவனும் இல்லை. இவன் சரீரத்தில் புண்ணிய பாவங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் தனியாகவே இருக்கின்றான். பிராணியினுடைய ஆத்மாவானவன் ஒருபோதும் ஜனிக்கிறதே இல்லை, ஒருபோதும் நசிக்கிறதும் இல்லை. ஒருபோதும் இவன் தேகத்தை விட்டு மேலான கதியை அடைகின்றான். அந்த ஜீவன் புண்ணிய பாவமயமான தேகத்தை கர்ம நாசத்தினால் சகிக்க செய்து அப்போது அடைந்திருக்கிற அந்த தேகத்தின் முடிவில் பிரம்ம பாவத்தை அடைகின்றான். புண்ணிய பாவங்களுடைய நாசத்திற்காக சாங்கியம் என்னும் ஆத்ம ஞானம் விதிக்கப்படுகிறது. புண்ணிய பாவங்கள் நசித்த பின் பிரம்மத்தை
அந்த பிரம்மத்தன்மை உண்டாகி சிறந்த கதியான மோட்சத்தை மனத்திலே அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி பீஷ்மாச்சாரியர் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.